பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். சொல்லுங்க. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சத்தத்தை உயர்த்தி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சத்தமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Thank you Jesus. கரங்களை தட்டி ஓ thank you Lord. Praise God. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்போம். Thank you Lord. நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். எத்தனை சொல்றீங்க? துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆமென் உம்மை போற்ற வந்தோம். எல்லாரும் சேர்ந்து நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் எல்லாரும் சொல்வோம் ஆமென் துதி பலிகள் ஆமென் உம்மை போற்ற வந்தோம். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை நல்ல ஆராதிக்கலாமா? நல்ல சிரிச்ச முகத்துடன் நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க பார்க்கலாம். ஓ thank you Lord. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனி பிள்ளையா தெரிந்தெடுத்தி மரணத்தின் வீடுகள் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி வெட்டி உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனி பிள்ளையா தெரிந்தெடுத்தி மரணத்தில் வீழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி வெட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை எண்ணியே துதிக்க
கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தைகள் விதமாய் சொல்றது, வாதைகள் என்னை சூழ்ந்த பொழுது ஆமென் செட்டைகளினாலே என்னை மறைத்தி. ஆமென். இந்த மே மாசம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் மே ரொம்ப பயங்கரமான வெயில் தாக்கம், எல்லா இடத்துலயும் நிறைய வாதைகள், நிறைய நோய்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மை அந்த நோய்கள் மத்தியில, அந்த வாதைகள் மத்தியில நம்மளை பத்திரமாய் அழகாய் பாதுகாத்து இருக்கிறதுல அதிகமான வெயில் தாக்கம் இங்க நம்ம கோவை பட்டணத்துல தான் அதிகமா இருக்குது, 41 டிகிரி. ஆனால் பாருங்க, கர்த்தர் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு வெயில் தாக்கம். ஆனால் கர்த்தர் அந்த வாதைகள் நம்மை அணுகாதபடி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பத்திரமாய் பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதத்துல பாருங்க, தேவைகள் அநேகம், நெருக்கங்கள் அநேகம், பிரச்சனைகள் அநேகம், இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் பாருங்க எல்லாம் லகுவாய் மாற்றி ஈஸியாய் மாற்றி ஆண்டவர் என்ன இருக்கிறாரு, நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல முடியும், இந்த மாதத்துல ஆண்டவர் என்னை கண்ணீரின் பாதையில நடத்தல. சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்களே பார்ப்போம். நான் கண்ணீரின் பாதையில இந்த மாசம் நான் மாட்டல, சிக்குன்ல. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா இந்த வரிகளை பாடும் பொழுது இப்படி பாடணும், வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளினாலே என்னை மறைத்தீங்க, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களை அனுப்பி எனக்கு உதவி செய்தீங்க ஆண்டவரே. அடுத்த வரி கீழே சொல்லுது, தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீங்க. ஆமென் ஆமென். அந்த வரிகளை உணர்ந்து பாடணும். ஆராதனை அப்படிங்கிறது தேவனோடு இணையணும்னா முதலாவதாக அந்த வார்த்தைகளை ருசி பார்க்கணும், அந்த வார்த்தையை நம்பணும், அந்த வார்த்தைகளை உள்ள அப்படியே வாங்கிக்கணும். பிரைஸ் காட் அல்லேலூயா சொல்லணும். எப்படி சொல்லப்படுகிறது, தேவைகள் நெருக்கி நின்ற போது ஆண்டவரே அற்புதமாக என்னை பெருக வைத்தி. பிரைஸ் காட். நான் கண்ணீரின் பாதையில திகைத்து நின்ற பொழுது ஆண்டவர், மதிய நேரத்தில் எங்காவது ரோட்ல நின்றுட்டு இருக்கும் போது ஆண்டவரை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல, நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என் தேவையை அறிந்து என்னுடைய பசியை ஆற்றின தேவன். அல்லேலூயா. கண்மணியே, மகளே மகளே, வருத்தப்படாத. praise the Lord. I will lead you. நான் உன்னை கண்டிப்பாய் நடத்தி கொண்டு போவேன். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு அந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல ஆலயத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. அப்ப அதை பாடியோ அப்படியே உணர்ந்தவர்களாய் அதை நம்ம பாடணும். உற்சாகமாய் பாடி அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், கர்த்தரை ஆராதிக்க போறோம். praise God. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நல்லவர். praise God. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். praise God. பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாரும் சொல்லாமா, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள். எல்லாரும் சேர்ந்து ஆலயம் வந்தது உண்மையா உண்மையா. துதி பலிகள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி செஞ்சாரா. வாதைகள் என்னை சூழ்ந்த போதையெல்லாம் செட்டைகளாலே அவர் நம்மை மறைத்துக் கொண்டார். காக்கும்படி தூதர்களை அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் தீகை
திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ, தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ, கர்த்தர் செய்த நன்மைக்காக எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ, கர்த்தர் செய்த ஓ நன்றி 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 ஆவியானவரே. அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, வாதைகள் என்னை நெருக்காதபடி, சோதனைகள் என்னை மேற்கொள்ளாதபடி, பலவீனங்கள் என்னை அணுகாதபடி, நான் சிக்குண்டாதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரே, என்னை பாதுகாத்தீரே சுவே, என்னை பாதுகாத்து நடத்தி வந்தீரே ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவரே. ஹல்லேலூயா.